ஏன் ஆண்டவர் ஏசியா கண்ணுக்கு சிங்காசனம் காட்டுறாருன்னா, ஐயா நீ இது நாள் வரைக்கும் பூமியில் இருக்கிற ராஜாவுடைய சிங்காசனத்தை தான் பார்த்த. ஆனால் அந்த சிங்காசனத்தை அடக்கி ஆளக்கூடிய ஒரே சிங்காசனம் அது ராஜாதி ராஜாவுடைய சிங்காசனம். கையை மேல உயர்த்தி ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை கண்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பே. நீங்க பாடணும். சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஓவே ராஜாவை ஆராதிப்பே. சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பாத்திரர் என்று புகழனோ, பரிசுத்தர் என்று போற்றனோ, பரிசுத்தர் என்று போற்றனோ, பரிசுத்தரே பரிசுத்தரே சேனைகளே கர்த்தர் பரிசுத்தரே பரிசுத்தரே. வாய்களை திறந்து பரிசுத்தரே அவர் மகிமையை பார்த்தவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்தரே
அந்நிய பாஷை பேசி ஆவியானவர் அசைவார், ஆவியானவர் ஆளுகை செய்யணும். நல்லா புரிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதான நம்மோடு பேச வேண்டிய வார்த்தை மனுஷனுக்கு தெரியாது, ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ விடுதலை என்று ஏன் சொல்லுகிறது என்றால், பிதாவுடைய மனதில் நமக்கு கொடுக்க வேண்டிய விடுதலை குறித்ததான வெளிப்பாடு எந்த நபர்களுக்கும் தெரியாது, ஆவியானவரை தவிர. அதனால நாம் ஆண்டவரை, அவருடைய ஆவியானவரை அசைவாடுதலை விரும்புவோம் என்றால், எனக்குள்ள ஆவியானுடைய தொடுதல் வேணும்னு விரும்புனீங்கன்னா, எனக்குள்ள அந்த ஆவியானவருடைய அந்த ஒரு வெளிப்பாடு நிறைந்த வார்த்தை வேணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அவர் நமக்குள்ள கிரியை செய்கிற தேவனா இருக்கிறாரு. கேளுங்க, ஆவியானவரே என்னை தொடுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, ஆவியானவரே என்னை அபிஷேகிங்க. கூப்பிடுங்க, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இது ஆவியானவருடைய காலம். சபையே, தேவ ஜனமே, குடும்பமே, நல்லா கேளுங்க, வாய்களை திறந்து, எனக்கு ஆவியானவருடைய தொடுதல் வேணும். எஸ் எஸ் கீப் ஸ்பீக்கிங். பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். இதோ கர்த்தர் ஆவியா இருக்கிறபடினால் அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும் என்று சொன்னது போலவே, ஆவியானவரும் என் ஆவியும் இசைய வேண்டிய நேரம் இது. ஆவியானவரும் என் ஆவியும் இசைய வேண்டிய நேரம் இது. சபையே, தேவனுடைய மனதின் ஆழங்களை கண்டுபிடித்து இதோ தீவிரமாய் எழும்புகிற ஒரு காலம் இதுவே. ரகடாலோ பரிசுத்தரே, உங்களை தாழ்த்தி உங்களை தரமற்றமாக்கி அவரை உயர்த்து. அல்லேலூயா. ஒரு விஷயம் கண்ணை திறந்து பாருங்க. ஆண்டவருடைய மனசுல நம்ம மேல ரொம்ப பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ரொம்ப பெரிய தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ஆனாலும் கண்டுபிடிக்க முடியுதா? ஒருவேளை கண்டுபிடித்திருப்போம் என்றால் நாம் குழம்ப மாட்டோம். ஒருவேளை கண்டுபிடித்திருப்போம் என்றால் நாம் திகைய மாட்டோம். தெரியாததுனால தான் நிறைய ஆப்ஷன் வச்சிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. தெரிஞ்சிருந்தா ஒரே ஒரு முடிவு தான் எடுப்போம். ஏன் தெரியல அப்படின்னா, ஆண்டோடைய மனதில் இருக்கக்கூடியதான ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது, ஆவியானவரை தவிர. அல்லேலூயா. புரிஞ்சலைங்களா? இந்த ஸ்பிரிட் ஆஃப் காடால மட்டும்தான் தேவனுடைய ஆளுகளை நமக்கு வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. அதனால பாருங்க, நம்மை என்னைக்கு தாழ்த்துகிறோமோ, நம்மை தாழ்த்த 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 தான் கர்த்தருடைய மகத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவரை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த ஒரு உறவானது நமக்குள்ள அதிகமா கிரியேட் ஆயிடும். புரிஞ்சா இல்லைங்களா? ஒருத்தரை பார்த்த உடனே பிடிக்காது, அந்த நபரோடு கூட பேசி பழகும் போதுதான் என்ன ஆகுங்க, பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப அவங்க கிட்ட உட்காந்து ரகசியத்தை பேசுகிற அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆயிடும். புரிஞ்சா இல்லைங்களா? ஆண்டவரை முதலாவது அறியணும், அறியவ பிரயாசப்படணும். அறிந்த தேவனை அதுக்கப்புறமா நீங்க அறிய ஆரம்பிச்சிட்டாலே நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. தம்பி சொன்னார் இல்லைங்களா, தயவு செய்து அவரை நேசிச்சுடுவோம் இல்லைங்களா? அந்த நேசம் அதிகம் ஆகுது தெரியுங்களா? அந்த நேசத்துல இணைப்பு உண்டாகுது பாருங்க. அப்போதான் ஆவியானவர் நமக்குள்ள அசைவார். புரிஞ்சிச்சுங்க? சத்தம் ஆமென் சொல்லுங்களே. அதனால நாம் அவருடைய மகத்துவத்தை நாம் பாடுவோம். பரிசுத்தர் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை
யாராவது ஆண்டவர் அறியாத ஜனத்துக்கிட்ட கூட நீங்க போய் பார்த்து அவங்க வாயில பரிசுத்தர்ன்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அவங்க பரிசுத்தர் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை அல்லது அந்த பேர் யாருக்கு போய் சேரும்னா நம்ம ஆண்டவருக்கு தான் வந்து சேரும். புரிஞ்சல? இப்ப பரிசுத்தர் யாருன்னா சொல்றாங்கன்னா வேற யாருக்கு போய் சேருமா? எந்த மனுஷருக்கு போய் சேருமா? உலகத்துல யாரன்னா கன்னடா போயிட்டு ஓகி பரிசுத்தரே அப்படின்னு அந்த ஏழி அப்படின்னு ஒரு போலீஸ்காரர்கிட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா கூட அவர் பரிசுத்தரே அப்படின்னு சொல்லிட்டா அது டைரக்டா க்ளோரி நம்ம அப்பாவுக்கு தான் போய் சேரும். ஏன்னா இந்த உலகத்துல பரிசுத்தர் அவர். இந்த உலகல வானத்திலயும் இங்கேயும் சரி எல்லா இடத்துலயும் பரிசுத்த தெய்வம் என்றால் நம்மளுடைய தேவன் மட்டும்தான். சொல்லி முடிப்போமா? எல்லா கண்களை மூடி கையை மேல உயர்த்தி கடைசியா எல்லாம் உங்க முன்னாடி ஆண்டவர் தெரியணும். எல்லாம் 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 உங்களை தாழ்த்துங்க, தாழ்த்துங்க, தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி கண்களை மூடியோ. பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே நீங்க பாடணும். சேனைகளே கர்த்தர் பரிசுத்தரே. எத்தனை பேர் தெரிகிறார் தெரியல? கண்ணு மூடி. பரிசுத்தரே அவர் சிங்காசனத்தில் அழகுள்ளவராய் பரிசுத்தரே வெண்மையின் வஸ்திரம் தரித்தவராய் கண்களில் அக்கினி நிறைந்தவராய் அவர் நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க சத்தமா, பரிசுத்தரே பரிசுத்தரே. உங்க சத்தம் நான் கேட்கட்டும், வாய்களை திறந்து. சேனைகளே சேனைகளே கர்த்தர் நீர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தரே 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 நீர் பரிசுத்தரே. நீங்க மட்டும், நீங்க மட்டும். ஆமென் ஆமென் ஆமென். அவ்வளவுதானா? மாரநாத சபையே இந்த சத்தமாய் நீர் சேனைகளின் தேங்க்யூலோ. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அப்படியே இருக்கிற இடத்துல நம்ம உட்காரும். இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை இருக்கிறது அல்லவா? எனக்கு விசேஷத்த பண்டிகை இருக்கு இல்லையா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? டுடே இஸ் a festival. What festival? என்ன பண்டிகை சொல்லுங்க பாப்போம். சிறந்த பண்டிகை அதுதான் இல்லைங்களா? அதாவது நம்ம வந்துட்டு நான் சொல்ல என்ன பண்டிகைன்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன் என்ன பண்டிகை சொல்லுங்க இல்லைங்களா? திருவிருந்து. திருவிருந்து இல்லைங்களா? சிச்சுவேஷனால ஏதோ ஒரு காரியத்தினால அல்லது மாதத்துல ஒரு முறை, சில சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா நினைவு கூறுதலா எப்பவுமே செய்ய சொன்னார். சில இடங்களெல்லாம் எப்பவுமே செய். கிறிஸ்மஸ் வந்து வருஷம் ஃபுல்லா இருக்குங்களா? கிறிஸ்மஸ் ஒரு நாள் வந்து போயிடுதுங்களா? கிறிஸ்மஸ் ஒரு நாள் இல்லைங்களா? அதுக்கப்புறம் குழந்தை இருந்துச்சுன்னா, வீட்டில எல்லாம் பாப்பா இருந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு கிறிஸ்மஸ் ஓவரா அப்படின்னும். டுடே நோ நியூ ட்ரெஸ் கேட்பாங்க பாப்பா. அடுத்த நாளுக்கு எழுந்துச்சு வேர் இஸ் கிறிஸ்மஸ் டுடே? நோ கிறிஸ்மஸ், நோ சாண்டா கிளாஸ் எல்லாம் கேட்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடும். ட்ரெடிஷ்னலாக கொண்டாடக்கூடிய பண்டிகையானது ஒரே நாள் வந்து போயிடும். ஆனால் இன்னைக்கு இருக்கு பாருங்க ஒரு பெரிய பண்டிகை. தயவு செய்து இந்த பண்டிகைக்குள்ள இணையாதவங்க சீக்கிரமா ஞானஸ்தானம் எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த ராபோஜனம் தேவனுடைய சரீரத்தை புசிக்கக்கூடிய பண்டிகைகளை வந்து சேர்ந்துருங்க. அல்லேலூயா. அந்த ஒரு பண்டிகையானது நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது, பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. நம்முடைய சரீரங்களில் சுகத்தை கொண்டு வரும். இத்தனை பேருக்கு தெரியும் இந்த ரகசியம். அது நம்முடைய சரீரத்தில் சுகத்தை கொண்டு வரும். ஸோ அந்த ஒரு காரியத்தை, அந்த பண்டிகை குறித்ததான ஒரு காரியத்தை தான் இப்போ நம்ம பேச போறோம். வேதத்துல இந்த ஒரு ரெவலேஷன் அல்லது இந்த ஒரு பழக்கம் அல்லது இந்த ஒரு காரியம் எங்க இருந்து வந்ததுன்னா பழைய ஏற்பாட்டில இருந்து வந்ததுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மேல் வீட்டு அறையில கொண்டு போயிட்டு அப்பத்தை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொன்னார். சோ இந்த ஒரு சரீரம் எப்படி வந்தது, எதனால சரீரம் வந்தது என்கிற காரியத்தை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆதியில முததரம் பலி செலுத்தப்பட்ட எது இடமானது எது? நல்லா தெரியும், நீங்க டக் டக் டக்குன்னு பேசுவீங்க இல்லைங்களா? ஆதியில முததரம் பலி செலுத்தப்பட்டும் இடம் எதுங்க? யார் பலி செலுத்தினது? எந்த இடத்துல பலி செலுத்தப்பட்டது? சத்தமா சொல்லுங்க, டக் டக். நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஆபேல். ஐயா யார இந்த பக்கம் யார சொன்னீங்க? ஆபிரகாம், ஆபேல். ஓகே, நான் உங்களுக்கு டைம் இல்லாதனால நான் புரிய வச்சுட்டே போறேங்க. முததரம்
இந்த உலகத்துல பலி செலுத்தின நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிதாவாகிய தேவன். எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆதியாகத்துல மனுஷன் தப்பு செஞ்சு கண் திறக்கப்பட்டு அவங்க என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க? நிர்வாணமா இருக்கிறதை கண்டுபிடித்தார்கள். அவன் இல்லைங்களா, அவங்க கண்கள் திறக்கப்பட்ட உடனே பார்த்து நீ என்ன இப்படி இருக்கிற, அவங்க இவங்களை பார்த்து நீ என்ன இப்படி இருக்கிற. அதுக்கு முன்னாடி அவங்க அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் பாவம் செய்யாததற்கு முன்பதாய் கீழ்ப்படிதலோடு இருந்தபடினால் அந்த நேரத்தில் அவர்களுக்குள் ஆவியானவர் இருந்தார். மகிமையானது வஸ்திரமாய் அவர்களுக்கு மூடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. எது மூடப்பட்டிருந்ததுங்க? மகிமையின் வஸ்திரம். இந்த மகிமையானது வஸ்திரமாக அவர்களுக்கு போடப்பட்டிருந்தது. அந்த மகிமை இருந்தபடினால் அவங்க ஆதாம் ஏவாளை பார்த்தாலும் ஏவாள் ஆதாம பார்த்தாலும் வெறிய மகிமை தான் தெரிஞ்சிச்சு. தேவனுடைய வெளிச்சம் இவர் முகத்துல எப்படி இருக்கு பாரு, தேவனுடைய பிரகாசம் இவர் முகத்துல எப்படி இருக்கு பாரு, தேவன் இப்படிதான் இருப்பாரா, தேவன் இப்படிதான் பரிசுத்தமா இருப்பாரா. ஆதாம பார்த்தாலும் தேவன் தெரிகிறாரு, ஏவாளை பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் தெரிகிறாங்க? தேவனும் தேவனுடைய மகிமை தான் தெரியுது. அல்லேலூயா. ஆனா என்றைக்கு இவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்களோ அன்றைக்கு அவர்கள் இழந்த முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை. அதனாலதான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்கள் ஆனார்கள். everyone falls short on glory. மகிமையை இழந்து போனார்கள். அதை தான் சபையை காட்டி கடந்த நாள் நம்ம இந்த இடத்துல வரும்போது தியானிச்ச 3வது நாள் சன்ஸ் ஆஃப் காட்ல இந்த ஆலயத்துல நான் மறுபடியும் என்னத்தினால நிரப்புவேன்? மகிமையினால நிரப்புவேன். ஆதியில மகிமை இருந்ததே, அந்த மகிமை இப்ப இல்லையே, ஜனங்களே எப்படி பாக்குறீங்கன்னு கேள்வி கேட்கிறார். நம்ம இதுல பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த மகிமையை இழந்த உடனே உலகம் மேல கண்ணு போச்சு, உலகத்தில் இருக்கிற மெட்டீரியல் மேல கண்ணு போச்சு, உலகத்தில் இருக்கிற பாவம் மேல கண்ணு போச்சு. அவர்களுக்குள்ள உலகத்தின் மேல் இச்சை வந்த உடனே, அவர்கள் கீழ்ப்படியாமை வந்த உடனே அவர்கள் இழந்தது பரிசுத்த ஆவியானவரையும் அவரோடு கூட தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. அந்த மகிமை போன உடனே யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை கருத்து தெரிகிற வரைக்கும் அந்த குழந்தையோட முகம் பார்த்து கொஞ்சம் தோணுது, கரெக்டா இல்லைங்களா? ஆனா அதே குழந்தை பெருசா ஆயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு கோபமா ஒரு முகம் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் தோணுதா? இல்ல. ஏன்னா மூர்க்கம் ஆயிடுச்சு, வெகாரம் ஆயிடுச்சு, அந்த குழந்தைத்தனமானது போய்விட்டது. இப்படிதான் ஒரு குழந்தை பார்த்த உடனே எப்படி அந்த குழந்தை அழகா இருக்கு, பார்க்குற நேரம்லாம் கொஞ்சம் தோணுது தெரியுங்களா? ஒரு பிரகாசம் இருக்கு, ஒரு யதார்த்தம் இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு ஆதாம் ஏவாளுடைய முகம். ஆனா மகிமை இழந்த உடனே எல்லாமே இந்த முகத்துல வெகாரம் வந்துடுச்சு, கோபம் வந்துடுச்சு, எரிச்சல் வந்துடுச்சு, பகை வந்துடுச்சு. அல்லேலூயா. அப்படி வெளியில மகிமை போன உடனே அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், நீ நிர்வாணமா இருக்கிற, நானும் நிர்வாணமா இருக்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணாங்க? ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார்கள். மறைமுகமே இல்லாம நல்லா ஓப்பன் ஹார்ட்டடா நடந்ததான ஆதாமும் ஏவாளும் நல்லா கவனமா கேளுங்க, ஆண்டவரை பார்த்தே பயப்படுறாங்க. ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அது என்ன சொல்றாரு இல்லைங்களா? உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் பயந்து, மிகவும் பயந்து நாங்கள் மரத்துக்கு பின்னாடி போய் நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஒளித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் நிர்வாணமா இருக்கிறோம். we are naked. யார் சொன்னது? ஆண்டவர் கேட்கிறார். நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீங்க என்ன பண்ணீங்க? புசிச்சிங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இலையை எடுத்து தங்கள் நிர்வாணத்தை மூடிக்கொண்டிருந்தார்களாம். அதுக்கு ஆண்டவர் என்ன தருங்களாம் திட்டம் போட்டாரு. இது இல்ல, இவர்களுக்காக நான் என்ன பண்றேன்? ஒரு மிருகத்தை இல்லைங்களா, ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை எடுத்து இவங்களுக்கு என்னவா கொடுத்தாங்க? ஆண்டவர் ட்ரெஸ் தச்சு கொடுத்த. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் என்ன சொல்லுது அப்படின்னா, சிங்கமும் ஆடும் ஒன்றாய் பிள்ளை மேய்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படிங்களா? சிங்கம் என்ன சாப்பிடும்? சிங்கம் என்ன சாப்பிடுங்க? மாம்சத்தை தானே சாப்பிடும் இல்லைங்களா? ஒரு இரையை பிடித்து ரத்தத்தை எடுத்து இல்லைங்களா, அப்படிதான் சாப்பிடும். ஆனா சிங்கமும் ஆடும் ஏதேன் தோட்டத்துல ஆதியில மனுஷன் பாவம் செய்வாததற்கு முன்பதாய் பிள்ளும், அதாவது ஆடும் சிங்கமும் பிள்ளை மேய்ந்து கொண்டிருந்ததா. மனிதர்கள் எல்லாம் விருட்சங்களை மாத்திரம் தான் புசித்து கொண்டிருந்தாங்க.
அவங்க வேற எதையும் புசிக்கல, வெறிய விருட்சங்களை மட்டும் தான் புசித்து கொண்டிருந்தாங்க. இப்ப நல்லா கவனமா கேளுங்க. இவங்க என்னைக்கு தப்பு பண்ணாங்களோ, பிள்ளை மேய்ந்து கொண்டு இருக்கிறது சிங்கம், பக்கத்துல இருக்கிற ஆடும் பிள்ளை மேய்ந்து கொண்டு இருக்கிறது. இவங்க தப்பு செஞ்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர்களுக்காக ஆண்டவர் ஒரு மிருகத்தை அடித்தார் பாருங்க. அடித்த மாத்திரத்திலே அந்த மிருகத்துடைய உடம்புல இருந்து என்ன வெளியே வந்திருக்கும்? சொல்லுங்க, என்ன வெளியே வந்திருக்கும்? ரத்தம் வெளியே வந்துச்சு பாருங்க. இந்த ரத்தம் வெளியே வந்தோடனே ரத்தத்தின் வாடனையானது இந்த மிருகத்தினுடைய மூக்குக்கு போச்சு. அல்லேலூயா. எதனுடைய வாடை? ரத்த வாடை. ரத்த வாடை பார்த்துருக்கீங்களா? அந்த ரத்த வாடையானது இந்த மிருகமா இருக்கிற சிங்கமோ இல்லையா, அது ஒரு பயங்கரமா இருக்கிற வைல்டு அனிமல் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வைல்டு இல்லை, இதுக்கப்புறமா தான் வைல்டு ஆனது. அந்த ரத்த வாடை போடன உடனே போயிட்ட உடனே இப்பதான் இந்த சிங்கத்துக்கு என்ன ஒரு யோசனை வருது அப்படின்னா, அப்ப இனிமே இந்த ரத்த வாடை வர வைத்து ஒரு மாம்சத்தை புசிக்கலாம் அப்படின்ற ஒரு காரியம் வந்தது. அல்லேலூயா. இப்ப அந்த ரத்தம் கீழே சிந்தப்படுகிறதுக்கு காரணம் யாருங்க? ஆதாம், ஏவா. உங்களுக்காக ஒரு மிருகத்தை துடிக்க துடிக்க வெட்ட வேண்டிய அவசியமாக இருந்தது. அல்லேலூயா. துடிச்சிருக்குமா? துடிச்சிருக்காதுங்களா? ஒரு ஆட்டைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆட்டை வெட்டும் போது துடிச்சிருக்குமா? துடிச்சிருக்காதா? கத்தி இருக்கும். அந்த மிருகத்தை, ஒரு ஆட்டை துடிக்க துடிக்க வெட்ட வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி துடிக்க துடிக்க வெட்டி தாயா உனக்கு நான் என்னத்தை கொடுத்துருக்கிறேன்? ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்குறேன். நீ நல்லா ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிற. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை நீ பார்க்கும் போதெல்லாம், அப்போ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளணும்? நீங்கள் ஒரு மிருகத்தை அடிக்கணும். அப்போ மிருகத்தை அடிக்கும் போலதெல்லாம், ஆதாமே ஏவாளே நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா, நான் ட்ரெஸ் போடுறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிற ஒரு மிருகம், எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அப்ப என்னன்னா, அடிக்கப்படும் பொழுதெல்லாம் ஆதாம் என்ன நினைச்சுக்கணும்? ஒரு ஆடை வெட்டும் பொழுதெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு மாடை வெட்டும் போதெல்லாம் என்ன யோசிக்கணும்? நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க எப்பெல்லாம், இப்ப பாருங்க, நம்ம நல்லா விதவிதமா ட்ரெஸ் போடுறோம் இல்லைங்களா? நாம் நல்லா விளங்கி கொள்ளணும். அன்றைக்கு ஆதாம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரே ட்ரெஸ்ல இருந்திருப்பாங்க. வயசாகி முடிகிற வரைக்கும் ஒரே ட்ரெஸ்ல இருந்திருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? அடிக்கடி ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கி இருக்க மாட்டாங்க. அடிக்கடி ஒரு மிருகத்தை அடித்திருப்பாங்க. மிருகத்தை அடிக்கிற நேரமெல்லாம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும்? நான் தப்பு பண்ணதுனால தான் நீ என்ன ஆகப்படுகிற? அடிக்கப்படுகிற. அப்படி உன்னை அடிச்சதுனால தான் என்னுடைய நிர்வாணம் மூடப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுச்சுங்க? அப்போ ஒவ்வொரு நேரமும் இப்ப என்ன ஆச்சு தெரியுங்களா? இததான் பலியா அப்படியே அடுத்து இருக்கக்கூடியதான அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வருகிறது இல்லைங்களா? அவங்களுடைய பிள்ளைங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, காயேனும் ஆபேலும் என்ன பண்றாங்க? பலி செலுத்துறாங்க. இவரோ என்ன பண்றார்? தானியங்களை எடுத்துட்டு வந்து பலியில வைக்கிறார், பலிபீடத்துல வைக்கிறாரு. ஆனா ஆபேல் என்ன பண்றாருங்க? சிறந்த ஒரு ஆட்டுக்குட்டி, நல்ல கவனமா கேளுங்க, சிறந்த ஒரு ஆட்டை எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்காக என்ன பண்றாருங்க? பலியை செலுத்துறார். ஆண்டவர் எடுத்துறாரு. ஒவ்வொரு முறையும் பலி செலுத்தும் போது ஆதாமுக்கு என்ன பிராக்டிஸ் அப்படின்னா, அந்த ஆடு மேல கையை வைத்து, ஐயோ ஆடே, நான் செஞ்ச தப்புனாலதான் நீ என்ன ஆகப்படுகிற? அடிக்கப்படுகிற. அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நான் செஞ்ச தவறுனாலதான் நீ என்ன பண்ணுகிற? அடிக்கப்படுகிற. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆடு இருக்கு பாருங்க. இந்த ஆடை வந்து 10 ஆடு இருக்கு அப்படின்னா, ஏதோ பிடிக்காத ஒரு ஆடை எடுத்துட்டு வந்து பலி செலுத்துறதல்ல. அல்லேலூயா. பிடிக்காத ஆடு எடுத்துட்டு வந்து பலி செலுத்துறது இங்க தான் இருக்கு ட்விஸ்ட். நல்லா கவனமா கேளுங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பெட்டு வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் வீட்டில் பெட்டு வளர்க்குறீங்க? கை தூக்கும் சொல்ல மாட்டேன். பெட்டு வளர்க்குறோம் இல்லைங்களா? அந்த பெட்டு நீங்கள் வளர்க்குற நேரத்தில் அது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸ்டார்டிங்கில் பிடிக்காது, போக 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 உங்களுக்கு பிடிச்சிடும். அதை பிடிச்சிட்டதுக்கு பிற்பாடு யோசிச்சு பாருங்க, நல்லா உங்கள் உயிரே அதுதான். யாருன்னா திட்டுனா அவங்களுக்கு கோவம் வந்துடும், யாருன்னா அடிச்சா அவங்களுக்கு கோவம் வந்துடும் அந்த பெட்டு மேல. திடீரென்று அந்த பெட்டு செத்து போன அப்படி இருக்கும். அல்லேலூயா. என் வீட்டில் அதை நடக்கக்கூடாது ஆண்டவரே அப்படிதானே நினைக்கிறீங்க? அல்லேலூயா. திடீரென்று அந்த பெட்டு செத்து போனா எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். மனசு எப்படி இருக்கும்? வலிக்கும். வலிக்குமா வலிக்காதுங்களா? சொல்லுங்க, வலிக்குமா வலிக்காதா? சரி, இப்போ கை உயர்த்து. எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் பெட்டு வளர்த்துருக்கீங்க? பூனையாக இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், வளர்த்துருங்க. கையை உயர்த்துங்களா? இல்லைங்களா? அவங்க வீட்டில் இருக்கிற பெட்டு செத்து போச்சுன்னா எப்படி இருக்கோங்க? வலிக்குமா வலிக்காதுங்களா? அந்த வலிக்குது தெரியுங்களா? அந்த வலி தான் ஆண்டவருக்கு வேணும்.
அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? அந்த வழி தான் ஆண்டவருக்கு வேணும். ஐயோ, எனக்காக நான் கண்டி தப்பு செய்யாத இருந்திருந்தேனா இது என்ன ஆகப்பட்டிருக்காது? அடிக்கப்பட்டிருந்திருக்காதே. ஐயோ ஆடே, என்னை மன்னிச்சிரு, கண்ணில் தண்ணி வருது, என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு செஞ்சதுனால தான் நீ என்ன ஆயிட்ட, அடிக்கப்படுகிற, வேற வழி கிடையாது. அதை வெட்டும் போதும் அது துடிக்கும் பொழுதும் உள்ளன்னு ஒரு துடிப்பு இருக்கும் தெரியுங்களா, ஒரு வழி. நான் செஞ்ச தப்புனால தான் ஆடே நீ சாகுற, இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட விளையாடி இருப்ப அப்படின்னு ஒரு வழி வருது தெரியுங்களா. அந்த நொறுங்கொண்டதும் நறுங்கொண்ட அந்த இருதயம் தான் ஆண்டவருக்கு தேவை. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கோம், contrite spirit or a broken spirit or a broken heart. என் தப்பை உணர வைக்கிறதுக்காக தான் சிறந்த ஒரு பலி ஆண்டவர் எடுத்துட்டு வர சொல்றாரு. சிறந்த பலியை நான் எடுத்துட்டு வந்தாதான் என் மனசு வலிக்கும். தானியத்துல மனசு வலிக்காது இல்லையா, இங்க கொஞ்சம் இருக்கு அங்க கொஞ்சம் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து போறேன் அப்படின்னு அதுல ஒண்ணும் கிடையாது. ஆபேலே, உன் மனசு எதுல வலிக்குதோ அந்த வலிக்கக்கூடியதான அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணு, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்து செலுத்துறார். அல்லேலூயா. இப்படிதான் போகுதுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்படிதான் போகுது. இப்படியே போக 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 இந்த பலி செலுத்துற காரியமானது எல்லாருமே பண்றாங்க, எல்லாருமே செய்யறாங்க. எப்படின்னா, சிறந்ததை எடுத்துட்டு வந்தா பலி செலுத்தணும். மனசு வலிக்கிற அளவுக்கு பலி செலுத்தணுமா, அப்படியே ஜாலியா ஹாப்பியா பலி செலுத்தணுங்களா? சொல்லுங்க, எப்படி செலுத்தணும் பலி? மனசு வலிக்கிற அளவுக்கு பலி செலுத்தணும். ஏன் மனசு வலிக்கும் அப்படின்னா, எனக்கு பிடிச்சதை கொடுக்குறேன். எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். எதை கொடுக்குறேன் பலிகள்? இப்போ எனக்கு பிடிச்ச, இஷ்டப்பட்டு என் கூட விளையாடிட்டு இருந்த ஒரு காரியம், எனக்கு பிடிச்ச ஒரு பொருள், எனக்கு பிடிச்ச ஒரு காரியம், அதை கொடுக்கறதுனால என் மனசு என்ன ஆகுது, வலிக்கும். அந்த வலியோடு கொடுக்கக்கூடிய பலி தான் ஆண்டவருக்கு தேவை. புரிஞ்ச இல்லைங்களா? அதனால தான் வேதம் சொல்லுது இல்லையா, மனப்பூர்ணமாய் இல்லைங்களா, மனப்பூர்ணமா, மனசுல இருந்து. இப்ப இந்த பலியானது மனப்பூர்ணமா கொடுக்கறது அப்படியே வந்துட்டே இருக்கு பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாமுடைய காலத்துல ஆபிரகாம் இருக்கிறார் இல்லைங்களா, வாசிங்க ஆதியாகமம் 22வது அதிகாரம். இந்த ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு, இவர் பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. இந்த ஆபிரகாம் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறார். அவர்கிட்ட நிறைய மிருக ஜீவன்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சா இல்லைங்களா, ஆபிரகாமை நல்லா பயங்கரமா ஆசீர்வதிச்சிட்டார். ஆசீர்வதிச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு அவருக்கு என்ன கொடுக்கிறாருங்க, பிள்ளைய கொடுக்கிறார். அவர் தான் ஈசாக்கு. இந்த ஈசாக்க ஆண்டவர் எவ்வளவு வயசு வரைக்கும் தெரியுங்களா, 17 வயசு, ஏறக்குறைய 17 வயசு வரைக்கும் இந்த பிள்ளைய கொஞ்சி கொஞ்சி வளர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் அனுமதிச்சிட்டார். எவ்வளவு வயசு வரைக்குங்க, ஒரு வாலிப பிரயாச வயசு வரைக்கும் என்ன பண்றாருங்க, என் பிள்ளை எப்படி இருக்கு பாரு, என்ன மாதிரியே இருக்கு பாரு, என் பிள்ளை எப்படி சிரிக்குது பாரு, என் பிள்ளை எப்படி கோவப்படுது பாரு, என் பிள்ளை எப்படி பேசுது பாரு. கொஞ்சிருப்பாரா, கொஞ்சிருக்க மாட்டாருங்களா? எத்தனை வயசுலங்க, அவ்வளோ 100 வயசுல கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைய ஒவ்வொரு நாளும் கண்ணா பார்த்து கொஞ்சிருப்பாருங்க. அப்படி 17 வயசு வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு ஆண்டவர் 22வது அதிகாரத்துல திடீரென்று ஆண்டவர் என்ன பண்றார், ஆபிரகாமே எனக்கு ஒரு பலி செலுத்துன்றார். ஓகே ஆண்டவரே, ஒரு ஆட்டை எடுத்துட்டு வந்துறானா, ஆடு வேண்டாம், என்னங்க ஆடு வேண்டாம், எனக்கு உன் பிள்ளையை கொடு. அதுக்கு ஆபிரகாம் ஈசாக்க கூட்டிட்டு போறாருங்க. அப்ப கூட்டிட்டு போகிற நேரத்துல 22:6-7 வாசிங்களா. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அல்லேலூயா. ஓகே, எத்தனை பேர் கவனிச்சிங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவர் கேட்கிற கேள்வி நியாயமா தப்புங்களா? கட்டை இருக்கு இல்லையா, நெருப்பு இருக்கு, கையில என்ன இருக்கு, கத்தி இருக்கு, நைஃப் இருக்கு, ஆனால் பலி செலுத்துவதற்கு என்ன இல்ல, பலி எங்கே? அதுவும் அவர் கேட்கிற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு, ஆட்டு குட்டி எங்கேன்னு கேட்கிறார். வேர் இஸ் த lamb அப்படின்றார். அல்லேலூயா.
சத்தவராமன் சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்ற ஒரு காரியத்தை கேட்கிறாரு ஆண்டவர். இவரும் சொல்றாரு, ஆபிரகாம் வா, கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி கூட்டிட்டு போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமே, நான் ஆட்டை கேட்டிருந்தா, இல்ல மாட்டை கேட்டிருந்தா, இல்ல ஒட்டகத்தை கேட்டிருந்தா, நீ ஏற்கனவே எக்கச்சக்கமா வச்சிருக்கிற, மனசே வலிக்காம நீ என்ன பண்ணிடுவ, எடுத்துட்டு வந்து ஈஸியா கொடுத்துருவ. எனக்கு தேவை உள்ளம் உடையுது தெரியுமா, அதுதான் தேவை. நீ மனசு ஒடிக்காம நீ 100 ஆடை எடுத்துட்டு வந்து பலி செலுத்தினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும், நீ எடுத்துட்டு வா அப்படின்னா ஈஸியா எடுத்துட்டு வந்து கொடுத்துருவ. எனக்கு அது வேணாம், எனக்கு உன் மனசை உடைக்கணும். யார் சொல்றதுங்க? ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உங்களையும் சரி என்னையும் சரி ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்ல விரும்புறார்? நான் உன் மனசை உடைக்க விரும்புறேன். பக்கத்துல இருங்களை பார்த்து சொல்லுங்களா, ஆண்டவர் உங்க மனசை உடைக்க விரும்புறாரான்னு சொல்லுங்களேன். ரெடியா இருக்கிறீங்களா? ஏற்கனவே போயிட்டு இருக்கிறது பத்தாது, இதுக்கு மேலே ஆண்டவர் மனசை உடைக்கிறாரா? அல்லேலூயா. அவ்வளோ மனசு உடைஞ்சாலுமே கூட ஆண்டவர்கிட்ட எங்க போறோம்? அழுமுஞ்சி மாதிரி ஏன் அழுகுறேன்னு சொல்ற மனுஷங்கிட்ட தான் மறுபடி போறோம். கரெக்ட் இல்லைங்களா? உன் மனசை உடைக்கணும். ஆபிரகாமை, உன் மனசை நான் உடைக்கணும். எப்படி உடைப்பாருன்னு பார்த்தா உன் பிள்ளை எனக்கு கொடு, உன் பிள்ளைய கொடுன்னு கேட்ட உடனே சூடோட சூடா போயிட்டு நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல ஆண்டவரை வெட்டிடுறேன் அப்படின்னு வெட்டிட்டு இருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ன பண்ண போற? நான் பலி செலுத்த போறேன். இவ்வளவு சீக்கிரம் வேணாம், உன் பிள்ளைய எடுத்துக்கோ, நான் சொல்ற எல்லா பொருளையும் எடுத்துக்கோ. எடுத்துட்டு இருட்டோட எழுந்துருச்சு என்ன பண்ணு? மோரியா தேசத்துக்கு போ. இவர் இருக்கிற வீட்டுக்கும் மோரியா தேசத்துக்கு எவ்வளவு தூரம் தெரியுங்களா பிரயாணம்? 3 இரவு 3 பகல், 3 days and 3 nights. இவர் புறப்பட்டு போகிற நேரத்தில் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னும் 2 நாள் என் பிள்ளை என் கூட இருக்காது. டாடி பசிக்குது, திடீர்னு டாடி வந்து ஹக் பண்ணுது. டாடி ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. அந்த தகப்பனுடைய உள்ள எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. உடஞ்சிருக்காதுங்களா? டாடி இப்போ பசிக்குது டாடி. டாடி நான் 2 நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன் டாடி, ஏன் ஒரு மாதிரியே இருக்கிறீங்க டாடி? சிரிங்க டாடி, என் கூட நீங்கள் நல்லாவே விளையாட மாட்டீங்க. இந்த 2 நாளாக என்கிட்ட சரியாகவே விளையாட மாட்டீங்க. ப்ளீஸ் விளையாடுங்க டாடி, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது டாடி. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நொடியும் தகப்பனுடைய உள்ள என்ன இருக்குங்க? உடஞ்சு கொண்டே இருக்கும். ஆண்டவர் மேலே இருந்து இதான் எனக்கு தேவை. அல்லேலூயா. என்ன யோசிக்கிறாரு? என் பிள்ளை பலியாய் போகிறது. என் ஆண்டவர் கேட்டுட்டாரு. அவர் நேராக போய் என்ன பண்ணுறாருங்க? மேலே போய் அதாவது வேலையாட்களை நிற்க வச்சுட்டு நானும் பிள்ளையாண்டனும் போய் என்ன பண்ணுறோம்? கர்த்தரை தொழுது கொண்டு போகிறோம். ஈசாக்கு 17 வயசு. நம்ம கார்ட்டூன் மூவியில் காட்டுற மாதிரி சின்ன குழந்தை கிடையாதுங்க. 17 வயசு. அந்த காலத்தில் கெமிக்கலே இல்லாத சாப்பாடை சாப்பிட்ட 17 வயசு வாலிபர் எப்படி இருந்திருப்பார்? இவர் இந்த காலத்துல இருந்து என்ன பண்ணுங்க, நான் உன்னை பலி செய்ய, எங்கப்பா போறீங்க? பலி எங்கப்பா? நீ தாண்டா பலின்னு என்ன பண்ணியிருப்பாரு? அவளை வாழை அப்படியே கையை பிடிச்சி திருப்பி அவரை கட்டிட்டு அவரை தூக்கி பலிபீடத்தில் வச்சு தூக்கி மலையில் தூக்கி போட்டு நேராக அம்மா கிட்ட ஓடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், என்ன பண்ண வராரு? சாகடிக்க வராரு. ஆனால் அந்த பிள்ளை நீங்கள் யோசிச்சு பாருங்க, 17 வயசு பிள்ளை. எங்கள் அப்பா ஆண்டவருக்கு பயப்படுற எங்கள் அப்பா கிட்ட ஆண்டவர் எதை சொன்னாலும் உண்மைதான், அது கரெக்டு தான் சொல்லி தன்னை வாலண்டரியா ஒரு பலியா கொடுத்துட்டார். அல்லேலூயா. பலிபீடத்தின் மேல வாலண்டரியா கொடுக்கிறார்ப்பா. ஆண்டவர் சொன்னா கரெக்ட், நீ என்ன சொன்ன அதுக்காண்டி அடி அழுதுட்டு இருக்கிற? மம்மி கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணுங்க, மம்மி கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வச்சிருங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்னை கொன்றுங்க. ஏன் தயங்குற அடி? கத்தியை எடுத்து சீக்கிரமா என்னை கொன்னுடுங்க. ஆண்டவருக்கு சீக்கிரமா கீழ்ப்படிங்க. அப்படிதான் விட்டு கொடுத்தார். யாருங்க? ஈசாக்கு. அல்லேலூயா. எப்படி மனசு வளைச்சிருக்காதுங்களா? ஒரு பக்கம் தன்னையே பலியா கொடுத்த மனசோட ஈசாக்குடைய மனசு கர்த்தருக்கு பிடிச்சிச்சு. இன்னொரு பக்கம் மனசு ஃபுல்லா உடஞ்சு போன ஆபிரகாமுடைய இருதயம் என்கிற அந்த பலியானது கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஓங்குறாரு பாருங்க. ஆண்டவர் உடனே என்ன பண்ணிட்டாரு? நிறுத்து, பிள்ளையாண்டன் மேல என்ன பண்ணாத, கையை போடாத, இப்பொழுது நீ எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற என்று சொல்லி அறிந்திருக்கிற. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? திடீர்னு பார்த்தா அந்த பக்கத்துல முள்ளுல இருந்து ஒரு ஆட்டு கடா இல்லைங்களா, அங்க இருந்து இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து பலி செலுத்துறான். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த ஒரு கான்செப்ட். இந்த பலி அப்படியே போகுது. நேரா பார்த்துட்டு யெகோவா ஈரேன்னு சொல்லி பேரை வச்சுட்டு வர்றார். அப்படியே நீங்க வந்தீங்கன்னா இந்த ஆபிரகாமுடைய வம்சத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 12 பிள்ளைங்க. அதுல ஒரு கோத்திரத்துல லேவி கோத்திரம், லேவி கோத்திரத்துல மோசே,
ஆரோன். இந்த மோசே காலத்துல இவர் போய் ஒரு எவ்வளோங்க 40 வருஷம் எகிப்தில் இருக்கிறார். எகிப்தை முடிச்சுட்டு மீதியருக்கு போகிறார். அதுக்கப்புறமா 80வது வயசுல முச்செடியில் ஆண்டவர் பேசி, நல்லா கவனிங்க, இதுக்கப்புறமா என்ன பண்றாரு, இந்த முச்செடியில பேசினதுக்கு பிற்பாடு இங்க இருந்து இஸ்ரவேலை மீட்பதற்காக போய் பார்வோனிடத்துல கேட்கிறாரு. கோலை வைத்து என்னென்னத்தையும் செஞ்சார். அப்போ எல்லாம் செஞ்சு 10 விதமான அற்புதங்களை செய்து இப்ப கூட்டு போறார் பாருங்க. இப்ப கூட்டு போகிற நேரத்துல சாயங்கால நேரத்துல ஆண்டவர் ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். வாதை வருகிற நேரத்தில் ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். என்ன ஒரு சட்டம் அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணுமா, அழகா இருக்கு பாருங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல நீங்க அதுல வாசிச்சீங்கன்னா, ஒவ்வொன்றும் பின் பின்னா ஒரு ஆத்துமாவுக்காக, ஒவ்வொரு வீட்டில் எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறதோ அத்தனை ஆத்துமாக்களுக்கும் தேவைப்படுகிறதான ஆட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வாசிங்களா 12:3 இருந்து வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி பாருங்க, ஒருத்தரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அப்படியே வாபஸ் வாசிட்டு வாங்க. இதான் ஹைலைட். ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கு புசிக்கிறதுக்கு போதுமான அந்த வீட்டுல இருக்கிறவங்களா சாப்பிடுற அளவுக்கு வாசிட்டு வாங்கம்மா. அப்படி வாசி. இதுதான் ஹைலைட்டுங்க. தங்களில் இருக்கிறதான எத்தனைங்க ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு, அப்படின்னா எவ்வளவு சோல்ஸ் இருக்கிறதோ அவ்வளவு சோல்ஸுக்கு தேவையானதான ஆடு. வாசிங்க. அவ்வளவுதான். மீச்ச இருக்கிற வசனத்தை நீங்க வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. ரொம்ப அழகான வசனம். இப்ப நல்லா கவனமா கேளுங்க. இப்ப ஆண்டவர் இந்த சட்டத்தை கொடுக்கிறார். வேற எதையும் இல்லை. என்ன பண்ணுங்க, ஒரு லேம்ப் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொள்ளுங்க. கவனிக்கிறவங்க ராமன் சொல்லுங்களேன். ஒரு லேம்ப் ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அடிக்கணும். அடிச்சுட்டு அந்த ரத்தத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அந்த வாசல் நிலக்காலில் பூசப்படணும். பூசிட்டதுக்கு அப்புறமா நீங்க வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணணும் தெரியுங்களா, அடிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆட்டுடைய மாம்சத்தை நீங்க சாயங்காலம் இரவெல்லாம் உட்காந்து என்ன பண்ணணுங்க, பூசிக்கணும். அதுக்கு தான் ராவ் போஜம். நைட்டெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அடிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆட்டுடைய ரத்தத்தை பூசப்பட்டதுனால ப்ரொடெக்ஷன், அந்த மாம்சத்தை புசிக்கிறதுனால எங்களுக்கு டெலிவரன்ஸ். புரிஞ்சுச்சுங்க. ரத்தமானது பாதுகாக்கப்படுகிறது, மாம்சமானது எனக்கு மிகப்பெரிய விடுதலையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணுதுங்க, நல்லா கவனிங்க. அடிக்கப்பட்டதுனாலதான் ரத்தமானது பூசப்பட்டது, அடிக்கப்பட்டதுனாலதான் மாம்சமானது புசிக்க முடிந்தது. அல்லேலூயா. 6வது அதிகாரம் யோவான்ல வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. அதை முழுவதுமா ஆண்டவர் அழகா சொல்றாருங்க. என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணான், அவனுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அவனை என்னவா இளைப்பாற வைக்கிறன்றாரு, கடைசி நாள்ல எழுப்பும் அப்படின்றாரு. என் மாம்சத்தை புசியாம என் ரத்தத்தை பானம் பண்ணாம தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. அதனால தான் சொன்ன, சீக்கிரமா வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு அடுத்து இந்த ராபோஜன பந்தியில இந்த பண்டிகையில ஓடி வந்து கலந்து கொள்ளுங்க. நிறைய சபைகளில் இன்னைக்கு வரைக்கும் அது கொடுக்காத எப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு கிடைக்குது அப்படின்னா தயவு செய்து நீங்க எடுக்காதவங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி நான் கேட்கிறேன், சீக்கிரமா ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஓடி வந்து இந்த பந்தியில கலந்து கொள்ளுங்க. எனக்கு தெரியாதுங்க, ஒருவேளை நீங்க அந்த அப்பத்தை புசிக்கிற நேரத்துல திடீர்னு ஆண்டவர் வந்தா உடனே போயிடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால அபாத்திரமா அதை புசிக்கும் போது ஒரு திட்டிட்டு ஊழியக்காரர் அந்த வசனத்தை சொல்லி அதை புரிய வச்சு கொடுக்கறாங்க தெரியுங்களா, அது எவ்வளவு ஸ்பெஷல் என்கிறத புரிய வச்சு கொடுக்கறாங்க. அல்லேலூயா. இப்ப என்ன ஆச்சுங்க, அந்த மாம்சமானது நைட் எல்லாம் புசிச்சிட்டு இருக்கிறாங்க. கொண்டாடுங்க, புசிங்க, ஏன்னா உங்களுக்கு டெலிவரன்ஸ் வருது. ரத்தத்தை பூசுங்க. என்ன வாதை வந்தாலும், ஆண்டவரே அனுமதித்தா இருந்தாலும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா இயேசு ரத்தம் எங்களுடைய வீட்டு வாசல் மேல. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அடிக்கப்பட்டதுனாலதான் ரத்தம், அடிக்கப்பட்டதுனாலதான் என்ன கிடைச்சிச்சுங்க, மாம்சம் கிடைச்சிச்சு. இப்போ அப்படியே புதிய ஏற்பாட்டில் வந்தோம் அப்படின்னா, யோவான்ல இருந்து நீங்க அப்படியே 15வது அதிகாரத்துல வீட்டில் வாசிச்சுக்கலாம். 15, 16, 17 கவனிக்கணும். இப்ப அதிகாரத்துல என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் சீஷர்கள் எங்க கூட்டு போறாருங்க, மேல் வீட்டு அறையில கூட்டு போயிட்டு அவங்களை அந்த இடத்துல உட்கார வைத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல தான் அப்பத்தை பிட்டு உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் ரசிந்தப்பட்ட. இப்ப நல்லா கவனமா கேளுங்க. எல்லாரும் எடுத்தாங்களா?
அல்லது வெறும் சீஷர்கள் எடுத்தார்களா ராபோஜனத்தை, பந்திய? இல்லைங்களா? எல்லாருக்கும் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருந்துச்சா? எடுத்தது யாருங்க? வெறியும் சீஷர்கள். யார் இந்த சீஷர்கள் என்றால், தங்கள் மாம்ச இச்சைகளுக்கு செத்து போய் ஏசப்பாக்கு பின்னாடி வந்தவர்கள் அந்த சீஷர்கள். 17வது அதிகாரம் யோவான் ஆண்டவர் சொல்றார், நான் எல்லாருக்காக வேண்டிக் கொள்ளல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். என் வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்காக நான் செபிக்கிறேன். என் வார்த்தையை கவனிச்சுட்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்காக நான் செபிக்கிறேன். இவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எனக்கு கொடுத்த மகிமை நல்லா புரிந்து கொள்ளுங்க. மகிமை ஆதாம் இழந்துட்டாங்க, அந்த மகிமையை மறுபடியும் இயேசு வாங்கிக்கிட்டாருங்க. அந்த மகிமையை மறுபடியும் நமக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆண்டோடைய மகிமை எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப பெரிய ரெவலேஷனான ஒரு டெப்தான பைபிள் ஸ்டடிங்க. அந்த மகிமை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான்ல 1வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்க வேணாம், அதுல இருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையாகியும் சத்தியமாகியும் நம்ம மத்தியில உலாவிட்டு இருந்தாருன்னு சொல்லப்பட்டு, அடுத்து அந்த மாம்சத்துல என்ன இருக்கு தெரியுங்களா? பிதாவுடைய ஒரே பேரானவருடைய மகிமை அந்த மாம்சத்துல இருக்கு. யாருடைய மாம்சத்துல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்துல. இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்தை புசித்து, அதாவது உடைச்சி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ஏன் மாம்சம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அவர் மாம்சத்தில் இருக்கிற மகிமை எனக்குள்ள போய் இப்ப நான் இழந்த மகிமையை மறுபடியும் பெற்றுக்கொண்டேன். புரிஞ்சுச்சா இல்லைங்களா? அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. வேற யாருமே ராபோஜனத்தை எடுக்கல. அதுல கர்த்தருக்காக இனத்தையும் வீட்டையும் உலகத்தையும் வெறுத்து எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்காக தூக்கி போட்டு சிலுவையை சுமந்துட்டு பின்னாடி வந்த ஒரு சீஷர்கள் இருக்கிறார்கள் பாருங்க. அவர்களால மட்டும்தான் அந்த ஒரு அப்பத்தை புசிக்க முடிந்தது. ஏனென்றால் அவர்கள் மாம்சத்துக்கு செத்தவர்கள். கேட்கறாங்க, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, எங்களுக்குன்னு என்ன இருக்கு? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியே நான் அப்படியே ஈசாக்குடைய காலகட்டத்துக்கு நான் கனெக்ட் பண்றேன். யோசிச்சு கொள்ளுங்க. ஈசாக்கு தன்னை எல்லாத்துக்கும் செத்தவரா கொடுத்தார். ரோமர் 12ல சொல்லுதீங்களா, உங்கள் மாம்சத்தை என்ன போட்டிருங்க? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிரியமும் ஜீவபலியாக விட்டு கொடுக்க வேணும் என்று நான் கிறிஸ்துவேலியா இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. இப்ப நல்லா கவனமா கேளுங்க. அந்த மாம்ச இச்சைக்கு ஆசைக்கு ஈசாக்கு என்ன பண்ணாருங்க? 17 வயசு வாலிபர் எல்லாத்துக்காக ஆண்டவர் தன் பிதா கிட்ட விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஈசாக்கும் தன்னை விட்டு கொடுத்தார், இன்னொரு பக்கம் ஆபிரகாமும் தான் உலகத்தை விட்டு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு எது உலகமா இருந்திருக்கும்? தான் பிள்ளையா இருக்கிற ஈசாக்கு. வேற எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரு 20, 30, 40 வயசுல இல்லைங்க, 100 வயசுல கிடைச்ச பிள்ளை சொத்தா இருக்கும். உலகமே அதுதான். எதை வேணா விட்டு கொடுக்க வேணாம், இவரை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இருந்தார் பாருங்க. அவரையும் தான் உலகத்தை விட்டு கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் ஈசாக்கும் தான் ஆசையெல்லாம் விட்டு கொடுத்துட்டாரு பாருங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த மாம்சத்துக்கு ஆபிரகாமும் ஈசாக்கு செத்ததுனாலதான் அவருக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல கிடைத்தது. புரிஞ்சுச்சுங்க. ஆனா விட்டு கொடுக்காது இருந்திருந்தா இங்க இவங்க மேபி இவர் செத்து இருக்கலாம், இல்ல இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் ஆனது லாங் ஆயிருக்கலாம். ஆனா நடந்த சம்பவம் என்னன்னா, இங்க இவங்க விட்டு கொடுத்ததுனாலதான் அங்க இன்னொரு பலி செலுத்துறதுக்கு ஒரு ஆடு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இததான் சீஷர்கள் தங்கள் மாம்சத்துக்கு சாகுவதற்கு தன்னை விட்டு கொடுத்தபடினால்தான் அவர்களால மட்டும் ஆட்டுக்குட்டியானவருடைய மாம்சத்தை புசிக்க முடிந்தது. வேற யாரும் புசிக்க முடிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சு இல்லைங்களா? எப்பொழுது நம்மை தகன பலியாய் விட்டு கொடுக்கிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய மாம்சத்தை நாம் ரொம்ப சந்தோஷமா பண்டிகையோடு கொண்டாடி புசிக்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் ஊழியக்காரர் படிச்சு சொல்லுவாங்க, வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, இதை நீங்கள் எப்படி புசிக்க கூடாது? அபாத்திரமாய் புசிக்காதீர்கள். அது என்னவாயிடும்? உங்களுக்கு சாபமா மாறிடும். இன்னும் டெய்பா சொல்றார், மோசமாய் செத்தே போயிடுவாங்க, மரணம் கூட வர அளவுக்கு நடந்துரும் சொல்றார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தர் கஷ்டப்பட்டு சிந்தப்பட்டதான சரீரம், அதாவது ரத்தமோ அந்த ஒரு மாம்சம், அதை புசிக்கிறது ஈஸியா இல்லைங்க. எப்படி தான் புசிக்கணும்? இங்க நான் செத்து போய் இந்த இடத்துல நான் போய் புசிக்கணும். மாம்சத்துக்கு செத்து பாருங்க, என் மாம்சத்துக்கு செத்தாதான் அவர் மாம்சத்தை நான் புசிக்க முடியும். அல்லேலூயா. மாம்சத்தை புசிக்கிறவர்கள், ஆண்டுடைய மாம்சத்தை புசிக்கிறவர்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல நம்ம சபையில் இப்போ கூட இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நிற்க வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு சாட்சி சொல்ல வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புர வாக்க வைத்து அதுக்கப்புறமா காலை கழுவி அதுக்கப்புறம் ராபோஜன் எடு
அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சுத்திகரிப்பீடு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அபாத்திரமா வந்துடாதீங்க, இங்க சாகாம அந்த மாம்சத்தை தேடாதீங்க. அல்லேலூயா. அங்க ஏன் ஆபிரகாமுடைய காலத்துல அங்க ஒரு என்ன சொல்றது, முள்வேலியில ஒரு ஆடு கிடைச்சிச்சுன்னா, எப்போ ஆபிரகாமும் ஈசாக்கும் இங்க மாம்சத்துக்கு செத்தாங்களோ அங்க ஒரு ஆடு ஆனது தோன்றப்பட்டது. அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி நமக்கென்று அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதை புசிக்கிறவர்கள் யார்? அதான் சொல்லலைங்களா, இப்ப ஞானஸ்தானம் இயேசு ஏத்துக்கினே வா அப்படின்றது கிடையாதுங்க. முழு மனதா இயேசு யான்வர் என்பதை அறிந்து அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உலகமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல வரோம் தெரியுங்களா, அப்போ புசிக்கிற நேரத்துல என்னவா மாறுதுன்னா, இந்த ஸ்டீஃபன் செத்து போயிடுவான், இனி பிழைத்திருக்கிறது நானா இருக்க மாட்டேன், நான் புசித்த மாம்சத்தின் நிமித்தமாய் பிழைத்திருக்கிற நான் கிறிஸ்துவோடு கூட இசைந்து கிறிஸ்துவாய் இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உங்க பேரை போட்டுக்கொள்ளுங்க. அந்த இடத்துல நீங்க இருக்க விரும்புறீங்களா? இயேசு இருக்கணுமா? இங்க ஈசாக்கு சாக விட்டு கொடுத்தார், செத்துட்டார் இல்லைங்களா? என்னைக்கு ஆபிரகாம் தன் பிள்ளைய கொடுக்குறேன்னு சொல்ற ஆண்டு சொல்லி, என்னைக்கு நீ உன் பிள்ளைய எனக்கு வேணாம் நீ சொல்லிட்டியோ, அன்னைக்கு உன் பிள்ளைய மனசுல நீ கொலை செஞ்சுட்ட. நான் தான் முக்கியம் நீ என்னைக்கு சொன்னியோ அன்னைக்கு உன் பிள்ளைய என்ன பண்ணிட்ட? கொலை செஞ்சுட்ட. அது போதும், எனக்கு எடுத்துட்டு போ. அங்க உன் பிள்ளை சாக வேண்டிய இடத்துல ஒரு ஆடு சாகட்டும், அதை எடுத்துக்கோ அப்படின்னார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு பலியா கொடுத்துட்டார், பிதா கொடுத்துட்டார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, பலிபீடத்துல வாலண்டரா வந்து ஈசாக்கு விழுறாரு பாருங்க. அதாவது வாலிப வயசு, பரவாயில்லன்ற ஒரு எண்ணத்துல வராரு பாருங்க. இன்றைக்கு இந்த நேரத்துல பலிபீடம் உங்க முன்னாடி இருக்கு. பலிபீடம் என்பது என்ன தெரியுங்களா? நாம் செய்கிற துதியோ ஜெபமோ இல்லைங்களா, ஆராதனையோ, நாம் செலுத்துகிற காணிக்கையோ தசமாக, இதெல்லாம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு கற்கள், ஒவ்வொரு கல்லுங்க. இது எது தெரியுமா? பலிபீடத்தை கட்டுறோம். இப்ப பலிபீடத்தை கட்டிட்டா என்ன வேணும்? அடுத்து பலிபீடம் கட்டிட்டதுக்கு பிற்பாடு என்ன வேணுங்க? ஒரு பலி செலுத்த ஆடு வேணும். ஈசாக்கு கேட்ட கேள்வி இதுதான். விறகு இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனா என்ன இல்ல? ஆடு இல்ல. அவர் நியாயமா தான் கேட்கிறார். அப்பா போய் கட்டுறீங்க ஆண்டவப்பா, கல்லெல்லாம் கட்டிட்டீங்க, எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க, ஆனா பலி எங்கே? இன்றைக்கு என்ன தெரியுங்களா இருக்கு? நம்ம பலிபீடத்தெல்லாம் கட்டிட்டோம், ஆனா பலி இல்ல. புரிஞ்சீங்களா? பலி எங்க? நான் தான் கட்டின பலி. உடனே நான் என்ன தெரியுமா பண்றேங்க? இது இருக்குமோ, இல்ல அந்த ஆடு இருக்குமோ, இல்ல அது இருக்குமோ, இல்ல இது இருக்குமோ, இல்ல அது இருக்குமோன்னு சொல்லி பலிபீடத்தை கட்டிட்டு நான் என்ன பண்றேன்? ஒரு ஓனர் இல்லைங்களா, பலிபீடத்தை கட்டின ஓனர், நல்லா கவனமா கேளுங்க. பலிபீடம் ரெடியா இருக்கு. இப்ப பலியை நான் தேடுறேன். ஆடை செலுத்தினாமா, மாடை செலுத்தலாமா, ஒட்டகத்தை செலுத்தலாமா, இதை செலுத்தலாமா, அழுத செலுத்தலாமா? அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து எது ஆண்டவரை வேணும் நீங்க கேட்டீங்கன்னா, நீ தான் வேணும். புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ ஏன் வந்து படுத்துக்கிற? ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். வரியா இல்லையா, உன் கையை காலை கட்டி தூக்கி எடுத்து பலிபீடத்தில் வைக்கிட்டா அப்படியெல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஆண்டவருக்கு எப்படி தெரியுங்களா பிடிக்கும்? வந்தா நீயே வா, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. அந்த எம்டியான பலிபீடம் ஈசாக்கு கேட்குற மாதிரி எல்லாம் ரெடியா இருக்கு. பலி எங்கே? அல்லேலூயா. கேள்வி கேட்குற அவரே பலியா மாறுவாருன்னு நினைச்சே பார்க்கல. அல்லேலூயா. கடைசியா ஒரு கேள்வி கேளுங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து. பலிபீடம் ரெடியா இருக்கு, கேளுங்களா? பலிபீடம் ரெடியா இருக்கு, பலி எங்கேன்னு கேளுங்களா? கேள்வி கேட்டுட்டு இல்லைங்களா? இப்ப கேட்ட நீங்களே உணர்ந்து கொள்ளணும், எங்கேன்னு கேட்டது தப்பா போச்சு, அது மேல பலியா இருக்க போறது பாத்தீங்களா? சொல்லுங்க, யாருங்க? நான் தான். இன்னைக்கு ஆண்டவர் பலிபீடத்தை கட்டிட்டு ரொம்ப நல்ல மக, சர்ச்சுக்கு வந்த, தசபாகத்தை கொடுத்த, எல்லா காரியத்தை செஞ்சுட்ட, ஆனா பலிபீடத்தை கட்டிட்டு இருக்கிறிய, அது மேல நீ வந்து படுக்கிறியா? பிரதான ஆசாரியர் கேட்கிறார், ஏன் ஆண்டவரே உன்னை கொல்லணும்? உன் ஆசைய நீங்க சொல்லுங்க. டாக்டர் கிட்ட போய், கிளினிக் கிட்ட போயிருக்கிறீங்க இல்லையா, கிளினிக் கிட்ட போயிட்டு நீங்க போய் உட்கார்ந்த உடனே உட்காந்துட்டே உங்க குறைய சொல்றீங்களா? கிளினிக்ல என்ன வச்சிருப்பாங்க? ஒரு பெட் வச்சிருக்காங்க இல்லைங்களா? போயிருக்கிறீங்களா கிளினிக்ல? ஒரு பெட் வச்சு டாக்டர் நீங்க உட்காந்துட்டே சொல்லுங்களா, டாக்டர் எனக்கு ஃபீவர். ஃபர்ஸ்ட் படு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? படுங்க. படுத்துட்டதுக்கு அப்புறமா படுத்துட்டு தான் பேசணும். டாக்டர் இங்க வலிக்குது, டாக்டர் இங்க வலிக்குது. அவர் ஸ்டெத்தஸ்கோப் போட்டு டச் பண்ணார். எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? கை ஊத்தி ஆமென் சொல்லுங்களேன் இல்லைங்களா? செக் பண்ணுவார். இங்க
இங்க வலி இருக்கு, அங்க வலி இருக்கு, ஓகே இந்த வலியெல்லாம் இருக்கா நான் பாத்துக்கிறேன். செக் பண்ணி ஊசி போடுறதோ என்ன பண்றதோ எல்லாமே செக் பண்ணி டாக்டர் சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆஃப்டர் ஆல் ஒரு உலக ரீதியான டாக்டர். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாங்க, பலிபீடத்துல கடந்துட்டு நீ படுத்துட்டு உன்னுடைய ஒவ்வொரு குறையும் சொல்ல, ஆண்டவரே இதை என்னால ஜெயிக்க முடியல, ஆண்டவரே இதை என்னால வெறுக்க முடியல, ஆண்டவரே இதுல நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், என்னால இதுல இருந்து ஜெயிக்க முடியல. வெளியில நின்றுட்டே நீங்க சொன்னீங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டார். மேல பலிபீடத்துல படுத்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா, டோன்ட் வரி, ஒன்னொன்னா நான் கட் பண்றேன். இச்சையை ஜெயிக்க முடியல, நான் கட் பண்றேன். உனக்கு வேணா தானே, வேணாம் ஆண்டவரே, அதை ஜெயிக்கணும்னு நினைக்கிற, ஜெயிக்க முடியல, நான் கட் பண்றேன். பிரதான ஆசாரியர் பலிபீடத்துல என்ன தெரியுங்களா போட்டிருக்க, பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள் சந்து சந்தாய் வெட்டுவார்களாம். அப்படின்னா துண்டு துண்டா வெட்டுவாங்களாம். அல்லேலூயா. அவர் பிரதான ஆசாரியர் ஒரு டாக்டரா மேல இருந்துட்டு, நீ கொடுத்துட்ட இல்ல, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், உன்னால ஜெயிக்க முடியாத இனி நான் ஜெயிக்க வைப்பேன், மாற்ற முடியாத மாற்ற வைப்பேன், தீர்க்க முடியாத தீர்க்க வைப்பேன். அல்லேலூயா. எப்போ என்ன நான் பலிபீடத்துல சொல்லுங்க என்னவா கொடுக்கும் பொழுது, பலிபீடத்துல பலியா என்னை கொடுக்கும் பொழுது. அல்லேலூயா. இப்ப நீங்க பலிபீடத்துல பலியா கொடுத்தவர்களா இருப்பீங்க அப்படின்னா, இந்த கொடுத்த நபர்களுக்கு தான் ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய ரத்தம். அப்படி புசிக்கிறவர்களுக்கு என்னவாத இருக்குங்க, ரத்தமானது நம்மை காக்கும், மாம்சமானது நம்மை விடுவித்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். ஹைலைட் என்ன தெரியுங்களா, அந்த மாம்சத்தில் இருக்கிற மகிமை, ஆதாம் இழந்த தேவனுடைய மகிமையை அதை புசிக்கிறபடினால் நமக்குள்ளும் அந்த மகிமை வரும். ஏசாயா 60:1 என்ன சொல்லுது, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய, சொல்லுங்க சத்தமா, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை என் மேல எப்படி வந்துச்சு தெரியுங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தின் நிமித்தமாய், ரத்தத்தின் நிமித்தமாய். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆதாம் இழந்த மகிமை வேணும்? எத்தனை பேர் இயேசுடைய சரீரத்தை புசிக்க ரெடியா இருக்கிறீங்க? சரிங்களா. ஒருவேளை எத்தனை பேர் இதனால வரைக்கும் புசிக்காதுங்க, கையை உயர்த்துங்க. ராபோஜனத்துல பங்கு கொள்ளாதுங்க, கையை உயர்த்துங்க. தயவு செய்து சீக்கிரம் என்ன பண்ண போறீங்க, என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கோ பாஸ்டர்ட்ட கேட்டு டக் டக்குன்னு ஓடி வந்து என்ன பண்ணுங்க, புசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். இப்போ உன்னை பார்க்கும்போது என்ன தெரியுமா பார்ப்பாங்க, நீங்க ஹைட்டா, குள்ளமா, கருப்பா, வெள்ளையா, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறியா இல்லையா, எதுவுமே தெரியாது. உன் மேல கர்த்தருடைய மகிமை மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல மாரநாதா சபையில கர்த்தருடைய மகிமையை பிரதிபலிக்க நான் வரேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கையை உயர்த்துங்க, சொல்லுங்க, இனி நான் அல்ல, நான் செத்து போயிட்டேன், எனக்குள்ள யார் பிழைக்கிறார்? இயேசு. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, கமான் எல்லாரும்